திருமணமான 40வது நாளிலே கணவரிடமிருந்து விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார் இளம்பெண் ஒருவர். விவாகரத்திற்கான காரணமாக அவர் முன்வைத்ததுதான் தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. பார்க்கலாம் விரிவாக. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு ராஜேஷ் என்பவருடன் 40 நாட்களுக்கு முன்னர் தான் திருமணம் நடந்திருக்கிறது. கல்யாணத்திற்கு பிறகு எப்படியெல்லாம் வாழலாம், எங்கேயெல்லாம் போகலாம் என்ற கனவுகளும் ஆசைகளுமாக சென்ற பெண்ணுக்கு இப்படி ஒரு துயரமா நடக்க வேண்டும்? தாலி கட்டிய கணவர் தினமும் குளிப்பதில்லை என்பதில் ஆரம்பித்திருக்கிறது பிரச்சனை. கணவர் குளிக்காததால் அவரது உடலில் இருந்து வரும் துர்நாற்றம் தாங்க முடியவில்லை என்று கூறி புலம்பிய அவர் ஒரு கட்டத்தில் விவாகரத்து வரை சென்றிருக்கிறார். மாதத்திற்கு 1 அல்லது 2 முறை மட்டுமே குளிப்பதாகவும் மற்ற நாட்களில் கங்கை நீரை உடலில் தெளித்துக் கொண்டு தான் புனிதமடைந்து விட்டதாக கணவர் கூறுவதாகவும் மனக்குமுறலை கொட்டியிருக்கிறார் அவர். திருமணமான 40 நாட்களில் இதுவரை 2 முறை மட்டுமே கணவர் குளித்திருப்பதாக அப்பெண் புலம்புவதைக் கண்டு திகைத்து போன நீதிபதி பெண்ணை மனநல ஆலோசனைக்கு அழைத்துச் செல்ல உத்தரவிட்டிருக்கிறார். சித்திரவதை, வரதட்சணை கொடுமை என பிரிவு கேட்டு வரும் தம்பதிகளுக்கு மத்தியில் குளிக்காத கணவரோடு வாழவே முடியாது என வந்த பெண்ணால் நீதிமன்றமே பரபரப்பாகி இருக்கிறதாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.